குப்பைய கிளறுனா அதுலேருந்து நாற்றும் வருமோ அதுபோல், அவர்கள் பேசினால் நாம் தமிழர் கட்சியும், சீமானும் நாறி விடுவார்கள். இதை நீங்கள் புரிந்து இத்தன வருஷமா ஒத்த சீட்டு கூட ஜெயிக்க வைக்கலாம இருக்கீங்களே! அப்படின்னு எங்கள திருப்பி கேட்க வைக்குது. அதையும் தாண்டி ஒரு இடத்துலயாவது உங்க கட்சிய டெபாசிட் வாங்க வைக்கிற திறமை உங்களுக்கு இருக்குதா? டெபாசிட் கூட வாங்க வைக்கலாம இருக்க நீங்கலாம் ஒத்த சீட்டுன்னு விமர்சிக்கலாமா? அப்படின்னு உங்கள பார்த்து கேள்வி கேட்கும் நிலைக்கு எங்கள தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கடந்த சில நாட்களா பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறுபவர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியில தங்களை இணைத்துக் கொள்ளும் இணைப்பு விழா ஒவ்வொரு மாவட்டமா, மண்டலமா நடந்துகிட்டு இருக்கு. அத பார்த்து பொறுக்க முடியாத நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளர்களான இடும்பாவனம் கார்த்தி, சாட்டை துரைமுருகன், அதுக்கப்புறமா அந்த ராஜராஜனுக்கு பெருவிழா எடுக்கிறேன்னு சொல்லி ஊரை ஏமாத்தி பணத்த சேர்த்த செந்தில்நாதன் சேகூரா போன்றவங்கலாம் ரொம்பவும் உக்கிரமா இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறுபவர்கள் திமுக, அதிமுக இல்லைன்னா பாஜக, காங்கிரஸ் போன்ற தேசிய திராவிட கட்சிகளுக்கு செல்லும்போது, இவங்களுக்கு எந்த ஒரு பதற்றமும் ஏற்படவில்லை. ஆனால் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறுபவர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு போகும்போது, இவங்களுக்கு பதற்றம் அதிகரிக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு நம்ம சிந்திச்சா, வெளியேறுபவர்கள் திராவிட கட்சிகளுக்கு போகும்போது, அதனால் இந்த தமிழ் தேசிய அரசியலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை. ஆனால் வெளியேறுபவர்கள் மற்றுமொரு தமிழ் தேசிய கட்சிக்கு செல்லும்போது அந்த கட்சி வலுவடைகிறது. இதுவரை நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இங்கே தமிழ் தேசியம் பேசிக்கொண்டிருக்கிறது என்ற நிலையிலிருந்து, நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசியம் பேசுகிறது, தமிழக வாழ்வுரிமை கட்சியும் தமிழ் தேசியம் பேசுகிறது என்ற நிலை வரும். அது மட்டும் இல்லாம நாம் தமிழர் கட்சிக்கு போட்டியா இன்னொரு கட்சி வேகமா வளருது. அதிலையும் குறிப்பா இதுவரை நாம் தமிழர் கட்சியிலிருந்து அந்த கட்சிக்காக உழைத்து களமாடியவர்கள் வெளியேறி தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு செல்லும்போது, வெளியேறுபவர்களின் வேலை எப்படி இருக்கும் என்று இவர்களால் கணிக்க முடிகிறது. அதனால் இவர்களுக்கு பதற்றம் அதிகமாகுது. எங்க நாம் தமிழர் கட்சியை விட தமிழக வாழ்வுரிமை கட்சி வளர்ந்து விடுமோ என்ற பதட்டத்தில் இவர்கள் கண்டதை எழுதி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் நாம் சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். பதட்டப்படாதீங்க, பயப்படாதீங்க. உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்க பயணப்படுங்க. எங்களுடைய இலக்கை நோக்கி நாங்க பயணப்படுறோம். அதை விட்டுட்டு ஒத்த சீட்டு, ஒத்த சீட்டு அப்படின்னு எழுதிக்கிட்டே போறது, எங்களை போன்ற ஆட்களை நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக விமர்சிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளுது. நீங்க ஒத்த சீட்டுன்னு சொல்லி எங்கள் அண்ணன் வேல்முருகனை விமர்சிக்கும்போது, அதற்கு எதிர்வினையாக இத்தன வருஷமா ஒத்த சீட்டு கூட ஜெயிக்க வைக்கலாம இருக்கீங்களே அப்படின்னு எங்கள திருப்பி கேட்க வைக்குது. அதையும் தாண்டி ஒரு இடத்துலயாவது உங்க கட்சிய டெபாசிட் வாங்க வைக்கிற திறமை உங்களுக்கு இருக்குதா? டெபாசிட் கூட வாங்க வைக்கலாம இருக்க நீங்கலாம் ஒத்த சீட்டுன்னு விமர்சிக்கலாமா? அப்படின்னு உங்கள பார்த்து கேள்வி கேட்கும் நிலைக்கு எங்கள தள்ளிடாதீங்க. அதனால உறவுகள் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு